16 தானியங்கி கேமராக்கள், 13 குழுக்கள், ராட்சத கூண்டுகள், வலைகள், பாதுகாப்பு உடைகள், அதிநவீன உபகரணங்கள் என பெரும் ஏற்பாடுகளோடு களமிறங்கிய போதிலும் மயிலாடுதுறையில் நடமாடி வரும் சிறுத்தையை பிடிக்க முடியாமல் வனத்துறையினர் 3வது நாளாக திணறி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் கூரைநாடு என்ற பகுதியில் சிறுத்தையின் நடமாட்டம் இருப்பதாக சிசிடிவி ஆதாரத்துடன் வனத்துறைக்கு கடந்த 2ஆம் தேதி பொதுமக்கள் புகார் அளித்தனர். இதனை அடுத்து கூரைநாடு பகுதியில் சிறுத்தையை பிடிக்க களமிறங்கிய வனத்துறையினருக்கு சிறுத்தை ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் நடமாடுவதாக தகவல் கிடைத்தது. கால் தடங்களின் மூலம் அதனை உறுதி செய்த வனத்துறையினர் அப்பகுதியை ஒட்டியிருக்கும் கருவக்காடு பகுதியில் சிறுத்தை பதுங்கியிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தின் பேரில் ராட்சத கூண்டுகளை வைத்தும் கேமராக்களை பொருத்தியும் சிறுத்தையை பிடிக்க முயன்றனர். ஆனால் சிறுத்தை சிக்கவில்லை. மாறாக சித்தர்காடு என்னும் பகுதியில் ஆடு ஒன்று கழுத்தில் கடிபட்ட நிலையில் இறந்து கிடப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற வனத்துறையினர் ஆட்டின் உடலை மீட்டதோடு அதன் அருகில் இருந்த தடயங்களையும் சேகரித்து ஆய்வு செய்தனர். சித்தர்காடு பகுதியில் ஊர் திருவிழா நடைபெற்றதால் அதன் சத்தத்தில் சிறுத்தை இடம்பெயர்ந்திருக்க கூடும் என்ற சந்தேகத்தின் பேரில் மறையூர், ஊருக்குடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலும் சிறுத்தையை பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் இறங்கி உள்ளனர். சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணிக்க தருமபுரியிலிருந்து தெர்மல் ட்ரோன் கேமரா வரவழைக்கப்பட்டு தேடுதல் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சிறுத்தை நடமாடுவதால் பாதுகாப்பு கருதி கூரைநாடு பகுதியில் ஏற்கனவே 7 பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் 9 பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. மேலும் பொதுமக்கள் எழுப்பும் சத்தம் மற்றும் இடையூறுகளால் அமைதியான சூழல் மாறி சிறுத்தை நடமாட்டத்தை கண்டுபிடிப்பதில் சிரமம் ஏற்படுவதுடன் சிறுத்தை வேறு பகுதிகளுக்கு இடம்பெயரும் சூழல் ஏற்படுவதாக கூறும் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, சிறுத்தையை பிடிக்க மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.